எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா சினாரியோ. இது வந்து யார் எழுதியிருக்கான்னா டென்னிஸ் லெவர்டியோ. ஆத்தர் பார்க்கலாம். ஆத்தருடைய ஃபுல் நேம் என்னென்னா பிரிசில்லா டென்னிஸ் லெவர்டியோ. இவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்கன்னா 24th October 1923 இங்கிலாந்தில் வந்து பிறந்திருக்காங்க. எப்போ இறந்துருக்காங்கன்னா 20th December 1997 யூஎஸ்ஏலாம் வந்து இறந்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து அவார்ட்ஸ் வந்து வான் பண்ணியிருக்காங்க. 1984 வந்து ஷெல்லி மெமோரியல் அவார்ட் வந்து வான் பண்ணியிருக்காங்க. 1990 ராபர்ட் ஃபர்ஸ்ட் மெடல் வந்து வான் பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா வியட்நாமில் வந்து நடந்த வாரை பற்றி தான் இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போயமுடைய சம்மரியை நம்ம வந்து பார்த்தோன்னா இது வந்து வியட்நாம் வாரை வந்து இவங்க வந்து ஒரு ரீஆக்ட் பண்ணது மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, காமிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் ப்ளே மாதிரி தான் இதை வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, டீட்டெயில்டாக சம்மரி பார்க்கலாம். சம்மரி பார்க்கலாம். தேட்டர் வந்து எப்படி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வார் ஃபீல்டு மாதிரி தேட்டரை வந்து காமிச்சிருக்காங்களாமா. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன செய்கிறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக அழுறாங்க அப்படின்னா வியட்நாம் வாரில் என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்காக என்ன செய்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. லெஃப்ட் சைடு தேட்டருடைய லெஃப்ட் சைட் சென்டரில் அன்பரிட் பாடிஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, மலை மாதிரி வந்து குமிச்சு போட்டிருக்கிறாங்களா. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் வந்து நிறைய டெட் பாடிஸை வந்து குமிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பேம்பூ ட்ரீஸ் வந்து நிற்குது. அந்த பேம்பூ ட்ரீஸை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பேம்பூ ட்ரீஸ்க்கு விங்ஸ் வச்சது மாதிரி இந்த டெட் பாடிஸ் எல்லாம் வந்து குமிச்சு போட்டிருக்காங்களா. இந்த டெட் பாடிஸ் எல்லாமே வந்து பிளாஸ்ட் ஆகியிருக்கு. எப்படி வந்து பிளாஸ்ட் ஆகியிருக்குன்னா நேபாம் பாம்னால் என்ன செஞ்சுருக்கு, இந்த பாடிஸ் எல்லாமே வந்து பிளாஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்காக தான் என்ன செய்கிறாங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அழுதுட்டுருக்குறாங்க. தேட்டருடைய ஸ்டேஜில் வந்து ஒரு பிரைடு வந்து என்டர் ஆகுறாங்க. இந்த பிரைடுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வியட்நாமில் இருக்கிற பிரைட்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க, இந்த வாருக்கு அப்புறமா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளது இதில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரைடு வந்து என்டர் ஆகுறாங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரெஸ்ட் இருக்குது, ஒரு ஐஸ் இருக்குது, அண்ட் ஆஃப் ஆஃப் அவங்களுடைய ஸ்கேல்ப் வந்து பால்ட் ஆகி இருக்குது. அவங்க வந்து டிஃபிகல்ட்டியோடு தான் என்ன செய்கிறாங்களாமா, நடந்து வராங்களாம். அதுக்கப்புறமா யார் என்டர் ஆகுறாங்கன்னா க்ரூம் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ க்ரூமை வந்து பார்க்குற டைமில் அவங்க வந்து ஒரு சோல்ஜர், யங் சோல்ஜராக வந்து இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே வந்து கிடையாது. ஸோ இவங்க வந்து யங் சோல்ஜர். ஸோ இந்த யங் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யங்காக இருக்கிற டைமில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து ஒரு சோல்ஜர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னுள்ளது இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த சோல்ஜர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த கேர்ளை ஃபஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்க்குறாங்க. இந்த சோல்ஜருடைய அப்பியரன்ஸில் அவர் வந்து எப்படி இருக்கார், தின்னாக வந்து இருக்கிறாரு. ஸோ ரொம்ப லீனாக வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. பட் அந்த பிரைடுக்கு இருந்தது மாதிரி எந்த ஒரு அப்பியரன்ஸுமே இவங்கக்கிட்ட வந்து இல்லை, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த க்ரூம் வந்து என்ன செய்கிறாரு, அந்த பிரைடை வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த பார்க்குறதில் வந்து என்ன செய்கிறாங்க, மேபி நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி மேரேஜ் நடந்திருக்கலாம். அதான் பிரைட் அண்ட் க்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அவங்க மீட் பார்க்குறதுல என்ன செய்கிறாங்க, கர்ட்டனை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ கர்ட்டனை க்ளோஸ் பண்ணதும் என்ன ஆகுது, இந்த போயம் வந்து எண்ட் ஆகுது. ஜஸ்ட் இந்த போயத்தில் வந்து பிரைடுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ வாருக்கு அப்புறமா வந்து வியட்நாம் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னுள்ளதும் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் க்ரூமும் வந்து எங்களையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வாருக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னுள்ளதையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, காமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.